ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது மாம்பழ சீசன் இப்போ இருக்கும்போதே அதை வச்சு நம்ம மில்க் சர்பத் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சேமியா மேங்கோ மில்க் சர்பத்து. இங்கே பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப நெய் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் இப்போ சேமியாவை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் ரொம்ப குறைவான அளவு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடிய அளவுக்கு இதை வறுத்து விட்டுக்கிடணும். ஸ்டவ்வை நல்லா சிம்மிலே வச்சுட்டு நிதானமாக இதை வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா கருகிரும் டக்குன்னு. அதனால் அதை மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லா பக்கமுமே மாம்பழம் ரொம்ப நமக்கு மலிவாகவே கிடைக்கிது. அப்படிங்கும்போது அந்த மாம்பழத்தை வச்சு எப்போதுமே ஒன்று போல் ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு கொடுக்காமல் குழந்தைகளுக்கு ஒரு மில்க் ஷேக்கு, இந்த மாதிரி ஒரு மில்க் சர்பத், இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. நம்ம உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இது இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதில் நான் 100 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சா போதும். நான் ஏற்கனவே பால் காய்ச்சி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நான் அதை அப்படியே ஆட் பண்ண போகிறேன் நம்ம மில்க் சர்பத்தை ரெடி பண்ணுறதுக்கு. ஒருவேளை நீங்கள் இப்போ தான் பாலை காய்ச்ச போகிறீங்கன்னா இது கூட எல்லா பாலையுமே சேர்த்து ஊற்றி நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சேமியா வேக வச்சதை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் ஒரு 2-2.5 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒன்றா ஆட் பண்ணிடலாம். நான் இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச பால் தான். அதனால் இது நல்லா கூலிங்காகவே இருக்குது. நீங்கள் கூலிங் இல்லாமல் இருந்ததுன்னா மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எல்லாமே கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரே ஒரு மாம்பழத்தை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நான் ஃபைன் பியூரியாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இது பாருங்கள், நம்ம எப்போதுமே மாம்பழம் அரைக்கும்போது கொஞ்சமாக சுகர் போட்டு அரைங்க. அது ஃபைனாக நம்மளால் அரைக்க முடியும். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி மாம்பழம் அந்த சேமியாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இன்னும் நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஃபைனாக நமக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இது இப்போ நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் கூலிங்காக தான் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா நமக்கு ஃபைனாக கலந்து விட்டாச்சு. இப்போ இதை எப்படி கிளாஸில் சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக சப்ஜா சீஸ் நான் ஆல்ரெடி நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த சம்மருக்கு சப்ஜா சீஸ் ஆட் பண்ணி நம்ம எந்த ஒரு ஜூஸு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக இந்த நம்ம சேமியா மேங்கோ எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா குழந்தைகளுக்கு ஈவினிங்காக இந்த மாதிரி ஒரு மில்க் சர்பத் போட்டு கொடுங்க. மாம்பழம் சேர்த்து செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதை ஆட் பண்ணியாச்சு. இன்னும் இதில் நல்லா டேஸ்ட்டு நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம குடிக்கும்போது நல்லா ஃப்ரூட்ஸாக நல்லா தெரியும். நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக இந்த சேமியா மில்க் சர்பத் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பருப்பு, பிஸ்தா எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பேரிச்சம்பழம் துண்டுகளையும் வந்து மேலே வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனல் டச்சிங்க நல்லா வந்து மேங்கோ வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குது பாருங்கள். சேமியா மேங்கோ மில்க் சர்பத் நமக்கு வந்து ஃபைனாக நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ இதை வந்து அப்படியே நான் வந்து சர்வ் பண்ணலாம். நல்லா வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஒரு டம்ளர் வந்து மில்க் சர்பத் வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப எம்மியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.